Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரையில சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சட்னி செய்யறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து இங்கே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து அரிஞ்சு வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை வந்துட்டு நல்லா கழுவிட்டு இதில் வந்து தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த முருங்கை இலையை வந்து நல்லா வந்து நம்ம எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்க போகிறோம். ஸோ இது நல்லா சுருங்குற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம். நல்லா சாஃப்டாக சுருங்கினா தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஓரளவுக்கு நல்லா வந்து சுருங்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு வதக்குங்க. இப்போ வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளேவருக்காக நெய் சேர்த்துருக்கேன். ஸோ இது சேர்க்கும் போது நமக்கு ரொம்ப மணமாக இருக்கும் சாப்பிடும் போது. ஸோ அதனால் அது சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு எவ்வளோ இலை போட்டிருந்தோம் இப்போ ரொம்ப சுருங்கி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்துட்டு சுருங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை எல்லாத்தையும் வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே கடாயில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் வேணும்னா ஊற்றிக்கலாம். ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. ஸோ இதில் வந்து கருவேப்பிலை வந்து நான் ஒரு கொத்து எடுத்து சேர்த்துருக்கேன். நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம இந்த சட்னியை வந்து இன்னும் கொஞ்சம் மேலும் வந்து ஹெல்த்தியாக ஆக்கிறதுக்காக தான் நான் இதை வந்து சேர்த்துருக்கேன். இது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு அப்புறம் நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால கருவேப்பிலை வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன். ஸோ இதையும் வந்து வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு கருவேப்பிலை ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா சும்மா கொஞ்சமாக மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 3லேருந்து 4 பல்லு பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் வந்துட்டு நல்லா வந்துட்டு வறுத்துருங்க எண்ணெயிலேயே. இதில் ஒரு சின்ன துண்டு புளி வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு வரமிளகா வந்து நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அரைக்கிறதுக்காக. ஒரு 6 வரமிளகா வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஸோ மிளகா, அதுக்கப்புறம் கீரை வதக்குனது, அப்புறம் அந்த உளுந்து, பூண்டு எல்லாத்தையும் வந்துட்டு மிக்சியில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா வந்து மையாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வரமிளகா ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் வந்து நல்லா வந்து அதை கிளறி விட்டிங்கன்னா மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட முருங்கை இலை சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான சட்னி. இது வந்து தோசை, சாதம் எல்லாத்தோடையும் நல்லாயிருக்கும். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.